அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மயிலூர் மண்டலத்தினுடைய 91வது மாத கூட்டம் இனிதே ஆரம்பிக்கிறது. இவ்விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கின்ற கோவில்பட்டி காமராஜ் இன்டர்நேஷனல் அகாடமி சிபிஎஸ்இ பள்ளியினுடைய முதல்வர் முனைவர் KR சசிகலா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். முன்னிலை வைத்து சிறப்பிக்க வந்திருக்கின்ற கோயிலினுடைய யோகா பேராசிரியை திருமதி சி கோமதி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு பேச்சாளர் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நமது நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறது. மாத கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க வருகிறார் மயிலூர் மண்டலத்தினுடைய காப்பாளர் துரையரசு. இனிய மாலை வணக்கம். கோவில்பட்டி மயிலூர் மண்டலத்தின் 91வது மாத கூட்டம். இக்கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகின்றுள்ள கோவில்பட்டி காமராஜ் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளி முதல்வர் முனைவர் மதிப்பிற்குரிய KR சசிகலா அவர்களை மயிலூர் மன்றம் வருக வருக என அன்போடு வரவேற்கிறது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று சிறப்பிக்க வருகின்றுள்ள யோகா பேராசிரியை நம் மயிலூர் மன்றத்திற்கு ஒவ்வொரு மாதமும் தவறாமல் வருகை தந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய அன்பு அம்மா திருமதி சி கோமதி அவர்களை வருக வருக என மயிலூர் மன்றம் அன்போடு வரவேற்கிறது. சிறப்பு விருந்தினர் வருகை வந்து கொண்டிருக்கிறார். அண்ணா அவர்களையும் வருக வருக என மயிலூர் மன்றம் அன்போடு வரவேற்கிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டு பொதுத் தேர்விலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை இம்மன்றம் பாராட்டி மகிழ்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு செல்வி வி ராஜஸ்ரீ மற்றும் ஜெசியா கிரேஸ் மற்றும் அக்ஷயா இந்த மாணவர்களை மயிலூர் மன்றம் வருக வருக என வரவேற்கிறது. ஒவ்வொரு மாதமும் புத்தக மதிப்புரை வழங்கி சிறப்பிக்கிறது. அந்த வகையில் இந்த மாதம் செல்வி கிருஷ்ணலட்சுமி புத்தக மதிப்புரை வருகை தர வந்திருக்கிறார். அண்ணா அவர்களை வருகை மயிலூர் மன்றம் வரவேற்கிறது. மன்றம் தொடர்ந்து செயல்பட உறுதுணையாக இருக்கும் இலக்கிய மன்றம், கம்பன் கழகம் மற்றும் இலக்கிய அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களையும் மயிலூர் மன்றம் வருக வருக என அன்போடு வரவேற்கிறது. மீண்டும் அனைவரையும் ஒரு சேர வருகை தந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைமை உரை வழங்கி சிறப்பிக்க காமராஜ் இன்டர்நேஷனல் அகாடமி சிபிஎஸ் பள்ளியினுடைய முதல்வர் மதிப்பிற்குரிய முனைவர் KR சசிகலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிந்தூர் ஆபரேஷனில் ஈடுபட்டு வெற்றி பெற்ற நமது இந்திய இராணுவ வீரர் அனைவருக்கும் எனது மரியாதையை தெரிவித்துக் கொண்டு எனது தலைமை உரையை தொடங்குகிறேன். தலைமை உரை அப்படின்றது ஹெட்டிங், அதாவது லீடிங் த டீம்னு சொல்லுவோம். அடுத்து வரவங்கள வழிநடத்தி போகிற மாதிரி ஒரு பார்ட். ஸோ இந்த ஒரு மன்றத்தை உருவாக்கி அமைச்சு அதை 91 மாதங்களாக கொண்டு போகிறதுன்றது இது பெரிய விஷயம். இதோட இயக்குனர் திரு காளிதாஸ், திரு ஜான் கணேஷ் அவர்களை பெரிதும் பாராட்டி வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ காலகட்டங்களில் ஒருத்தர் லீட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா அது பெரிய விஷயம்தான். ஸோ மேலும் ஒரு மன்றம்னு இருந்துச்சுன்னா அதுக்குரிய செயலாளர், பொருளாளர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இதுக்கு காப்பாளர்கள்னு சொல்லிட்டு 4 பேர் ரொம்ப தீவிரமாக இதற்காக செயல்படுறாங்க. திரு காப்பாளர் திரு மோகன்ராஜ், திரு சேமதுரை, திரு துரைராஜ், திரு செல்வி சார், இவங்க அனைவரையும் பாராட்டுவதோடு வாழ்த்துகிறோம். ஏன்னா தமிழ் சேவைன்னு சொல்லுவோம். தமிழ் மன்றங்கள் அமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம், ஆனால் அதை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
மேலும் வள்ளலார்னு நம்ம சொல்லுவோம், நிறைய கடையல் வள்ளலர் அப்படின்னு சொல்லி நம்ம பாடங்களில் படிக்கிறோம். முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ காலகட்டத்தில் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி இல்லாமல் தமிழ் மன்றம், தமிழ் இலக்கியம் நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேவைக்காக மாதந்தோறும் இந்த மண்டபத்தை நமக்காக வழங்கி மாணவர்களுக்கு மேடை வழங்கி வரும் டாக்டர் திரு வெங்கடேஷ் மற்றும் திருமதி லதா வெங்கடேஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். ஸோ பேச்சாளர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பேச்சுக்களை பார்க்கறதுக்கு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என் பையன் பேசுறாரு, அவர் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாரு, ரொம்ப நேரம் பேசக்கூடாது, நாங்களாம் பேசணும், 3 நிமிஷத்துக்கு மேலே பேசினீங்கன்னா நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு அவர் கண்டிஷன் போட்டு தான் என்னை பர்மிட்டே பண்ணார். ஸோ பேச்சுக்கள் பலவிதம், மகிழ்வோர் மன்றம் அப்படின்றது நம்ம எல்லாரும் வரோம், சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ லாஸ்ட் வீக் எங்கள் சிபிஎஸ்சியில இருந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, மென்டல் ஹெல்த் அண்ட் இல்னஸ்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசினாங்க. மனச்சோர்வு, மூளைச்சோர்வு. இது இப்போ அதிகமாக யாருக்கு இருக்குன்னு கேட்டால் உண்மையிலே பயப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, 5 மாணவர்களுக்கு 3 மாணவர்களுக்கு அது இருக்கு. மாணவர்கள் அதிகப்படியான நேரம் பள்ளியில் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் யாரு? ஆசிரியர்கள் தான் சொல்லிட்டு சுற்றி வளைக்காம நேரவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மன்றங்கள் இருந்து அது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்ததுன்னா இந்த சென்சஸ் வருங்காலங்களில் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மயிலூர் மன்றத்தை ஆரம்பித்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஏன்னா ஒரு வருட காலங்களாக மாணவர்களுக்கு ஒரு மேடை கொடுத்து அவங்களோட வாழ்க்கைக்கு இது ஒரு திருப்புமுனையாக அமையும்னு சொல்லுவாங்க. மாணவர்களுக்கு மேடை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தடவை ஏற்றி விடுங்க, அவங்க கண்டிப்பாக கண்டினியூஸாக வருவாங்க. நீங்கள் விட்டுட்டாலும் எங்கள் ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் திருமதி ராதா அவர்களை இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஏன்னா சிபிஎஸ்சி பள்ளியில் தமிழுக்கு மற்றவங்களாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் எங்கள் பள்ளியில் நாங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா மாணவர்களுக்கு மேடை என்பது ரொம்ப 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 முக்கியம். இந்த மேடையை எங்கள் திருமதி ராதா அவர்கள் மாதந்தோறும் மாணவர்கள் அவங்களை தேடி போகிறாங்க. எங்களுக்கு இந்த வாரம் என்ன தலைப்புமா, நாங்கள் என்ன பேச மாட்டறதுக்கு அப்படின்னு அந்த ஆர்வத்தை தூண்டுற விதமாக அவங்க செயல்பட்டு வராங்க. மேடையேற மாணவர்களை வெறுங்கையோடு அனுப்பாம புத்தகங்கள் கொடுத்து ஊக்குவித்து வரும் இந்த மன்றத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கம்பன் கழகம் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய செய்யுங்க சார். எல்லாருக்கும் இது ஒரு முன்னுதாரணமா இருக்கும், மாணவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு இந்த மன்றத்தை இயக்கி வரும் தலைவர்கள், இயக்குநர்கள், காப்பாளர்கள், கம்பன் கழகம் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களோட பேச்சை கேட்க நம்ம எல்லாரும் அவ்வளோ உட்காந்துருக்கோம். கடைசி வரைக்கும் இருந்து எல்லாருடைய பேச்சும் எல்லாரும் கேட்டுட்டு போங்க. ஸோ வந்தால் சில செய்திகளை நம்ம சேகரிச்சுட்டு போனோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல அறிவுரையான ஒரு விஷயமா அடுத்து வந்து குழந்தைங்க பேசுவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இன்டர்நேஷனல் அகாடமி சிபிஎஸ்சி பள்ளியினுடைய முதல்வர் மதிப்பிற்குரிய முனைவர் KR சசிகலா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை மகிழ்வோர் மன்றம் தெரிவித்துக் கொள்கின்றது. அவர்கள் சொன்னதைப் போல ஒவ்வொரு மாதமும் காமராஜ் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளி மாணவர்கள் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்வார்கள் என்பதை அதை மறுப்பதற்கில்லை. அந்த பள்ளியினுடைய தமிழாசிரியை போன மாத கூட்டத்தில் வந்து வாசிப்பதை நேசிப்பவர் நிகழ்ச்சியில் அவரும் பங்கு கொண்டார். குழந்தைகளையும் பங்கு பெற வைத்து தானும் பங்கு பெற்றிருக்கிறார் என்ற செய்தியை உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து மாணவர்களுடைய நிகழ்வு. முதலாவதாக அருணா ஜோதி. எரிவதில் தீபம் அழகானது, சுடுவதில் சூரியன் அழகானது, வளர்வதில் பிறை அழகானது, சுற்றுவதில் பூமி அழகானது, குளிர்ச்சியில் தென்றல் அழகானது, குதிப்பதில் கடல் நீர் அழகானது, தவழ்வதில் குழந்தை அழகானது, பாடுவதில் குயில் அழகானது, தலை சாய்த்ததில் நெற்கதிர்கள் அழகானது, விளைவதில் பயிர்கள் அழகானது, விழு
வேண்டுகோள். அகல் விளக்காயினும் தேவை ஒரு தூண்டுகோல். அகிலம் தலை தாங்க ஆசிரியரின் தோள். போதித்தவர் மறைந்தாலும் போதனைகள் என்றும் மறைவதில்லை. கண்ணனின் போதனை கீதையானது. காந்தியடிகளின் போதனை சத்திய சோதனையானது. அக்கினி சிறகு கொண்டு பறந்தது அப்துல் கலாமின் போதனை. கட்டி தந்த உணவோ கெட்டுவிடும் ஒரு பொழுது, ஆனால் கற்றுக்கொண்ட போதனை கெடாது எப்பொழுதும். கற்றுக் கொடுப்பது மட்டுமே அறப்பணி. கற்றலில் மட்டுமே மறையும் கல்லாமை என்னும் பிணி. அறம் செய்ய விரும்பு என்பது அவ்வை சொன்ன போதனை. ஆசையை துற என்பது புத்தனின் போதனை. அஹிம்சை கொள் என்பது மகாத்மாவின் போதனை. அச்சம் தவிர என்பது மகாகவி பாரதியாரின் போதனை. போதனைகளை உரமாக்கி சாதனைகள் படைக்கலாம் வாருங்கள். நன்றி. சம்யுக்தா. முதலாவது, ஒரு சிறுவன் தினமும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்கிறான். இருந்தாலும் அவன் விழுந்து கொண்டே இருக்கிறான். விழுந்ததோடு மட்டுமின்றி அவன் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்கிறான். இதுதான் விடாமுயற்சி. நாம் குழந்தையை மேலே தூக்கி போடும்போது அது சிரிக்கிறது. ஏனென்றால் அது நம்மை நம்புகிறது, நாம் அதை பிடிப்போம் என்று. ஒரு கிராமத்தில் மக்கள் அனைவரும் மழைக்காக பிரார்த்தனை செய்ய முடிவு செய்தார்கள். பிரார்த்தனை நாளில் எல்லோரும் கூடினார்கள். ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் குடையோடு வந்தான். இதுதான் நம்பிக்கை. நாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் பொழுது நாளை காலை உயிரோடன் விழிப்போமா என்று தெரியாது. இருந்தாலும் கூட நாம் அலாரம் வைத்துதான் தூங்குகிறோம். இதுதான் தன்னம்பிக்கை. உலகில் மக்கள் அனைவரும் கஷ்டப்படுகிறார்கள். இருந்தாலும் கூட நாம் கல்யாணம் செய்து கொண்டு குழந்தைகள் பெறுகிறோம். இதுதான் காதல். நன்றி, வணக்கம். இனிய மாணவ செல்வங்களே, தாருங்கள் தங்கள் காதுகளை. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண் கல்வி. ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பெண் தான் நாடு காக்கும் தலைவியாக நாளை விளங்கப் போகிறாள். பெண் என்றால் பேய் இறங்கும் என்பதையா ஊரு. பெண்ணை ஒரு மனுஷியாக மதிப்பவர் தான் யாரு? அடுப்பு ஊதும் பெண்ணிற்கு படிப்பு எதற்கு? அடுத்தவன் வீட்டிற்கு போறவள் தானே, உனக்கு எதற்கு படிப்பு? பொட்ட கோழி கூவி பொழுதா விடிய போகுது. இப்படியெல்லாம் மட்டம் தட்டி பேசி பெண்களை உடன்கட்டை ஏற வைத்ததும் பெண் சிசுக்கொல்லை செய்ய வைத்ததும் இந்த சமுதாயம் தாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று என் பாரதியாரின் கனவை நினைவாக்க நான் இங்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒரு பெண் படித்தால் ஒரு குடும்பம் வளர்ச்சியடையும். ஒரு குடும்பம் வளர்ச்சியடைந்தால் ஒரு கிராமம் வளர்ச்சியடையும். ஒரு கிராமம் வளர்ச்சியடைந்தால் ஒரு நாடு வளர்ச்சியடையும். ஒரு நாடு வளர்ச்சியடைந்தால் உலகமே வளர்ச்சியடையும். பெண்களுக்கு கல்வி வேண்டும். கல்வி பேணுவதற்காக பெண்களுக்கு கல்வி வேண்டும். உலகை பேணுவதற்காக கல்வி இல்லா பெண் களநிலம். அந்நிலத்தில் புல் விடுந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. நாங்கள் ஒருபோதும் புல் விளைவிப்பதில்லை, நல்ல புதல்வர்களையே விளைவிப்போம். அந்த புதல்வர்களில் ஒருவர் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. கல்விக்கே பெருமை சேர்த்தவர் என் ஐயன் திருவள்ளுவர் கூட கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த குறளில் துணைக்காலே இருக்காது. ஏனென்றால் எந்த ஒரு பெண் கல்வித்துறையில் சிறந்து வருகிறாளோ அவளுக்கு துணைக்கால் தேவையில்லை. எனவே ஒவ்வொரு பெண்ணிற்கும் கட்டாயம் கல்வி வேண்டும். நன்றி. கோகுல் சரவணன், சங்கரகுமார் பள்ளியை சார்ந்த கோகுல் சரவணன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னப்பா? என்ன உண்மை தெரியணும்? என்ன உண்மை தெரியணும்? நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றாங்களே, அப்பனா எத்தனை கிலோமீட்டர் நடந்தா நல்லது? ரைட், சொல்லுங்கம்மா. நடப்பதெல்லாம் நன்மை. நல்ல கேள்விப்பா, சொல்லு. அடுத்து. நேற்று உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூலில் லீவு போட்டையே, டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தையா? அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, மிஸ் நான் எவ்வளவோ கஞ்சி கேட்டு பார்த்துட்டேன், அவங்க படித்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்களாம், கொடுக்க மாட்டேன்னாங்க. டெய்லி சீ ஃபுட் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன். அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் அவ்வளவு ரிச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடுவேன். தத்துவம், சோறு பொங்கும் போது தீயை குறைக்கணும், கோபம் பொங்கும் போது
வாயை குறிக்கணும். நன்றி. நவீனா காமராஜ் என்று ஜோக் சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு அப்பாவும் பையனும் முன்னாலவா ஒரு அப்பாவும் பையனும் பேசிக்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, நான்லாம் அந்த காலத்தில் 7 கிலோமீட்டர் நடந்து போய் படித்தேன்ட்டு. அதுக்கு பையன் சொல்கிறான், அப்பா உங்களுக்கு அப்போவே படிப்புக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரம்னு சொல்லுங்கப்பா. ஒரு டீச்சர் வந்து எக்ஸாமுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. சோம்பேறித்தனத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும். அதுக்கு ஸ்டூடெண்ட் 3 பேஜ் ஃப்ரீயாக விட்டுட்டு 4வது பேஜில் இதுதான் சோம்பேறித்தனம்னு எழுதி வச்சுருக்கான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, அம்மா பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டாங்கன்ட்டு. அதுக்கு ஒய்ஃப் சொல்கிறாங்க, நல்லா வேணும் உங்கள் அம்மாவுக்கு, வயசான காலத்தில் ஒரு இடத்துல கிடக்கிறது கிடையாது. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, வலிக்கி விழுந்தது எங்கள் அம்மா கிடையாது, உங்கள் அம்மா. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ஒய்ஃப் சொல்கிறாங்க, நம்ம கல்யாண நாளைக்கு நெக்லஸ்க்கு பதிலாக ஃப்ரிட்ஜ் வாங்குவேமேன்றாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ஃப்ரிட்ஜாக கவரிங்கில் கிடைக்கும், நெக்லஸ் தானே கவரிங்கில் கிடைக்கும். தோசை ஏன் திருப்பி போடுறோம் தெரியுமா? ஏன்னா தோசைக்கு திரும்ப தெரியாதான். நன்றி. ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி அவர் படித்த காட்சி பிள்ளைகள் என்ற புத்தகத்தை பற்றி புத்தகக்குரிய மதிப்புரையை தர இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிருஷ்ணலட்சுமி. நான் படித்து ருசித்து அனுபவித்த புத்தகத்தின் பெயர் காட்சி பிள்ளைகள். இதன் ஆசிரியர் கோவில்பட்டி ஜே பார்த்திபன் அவர்கள். இவர் தன்னுடைய வாழ்க்கையின் காட்சி பிள்ளைகளை எவ்வாறு ரசிக்கிறார் என்றால், பிள்ளைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அழகிய பிள்ளைகளால் அலங்கரிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. புத்தகத்தில் வைத்த மயிலிறகு எப்போது குட்டி போடும் என காத்திருப்பதும், தூரத்தில் தெரிந்து அருகில் செல்ல செல்ல மறைந்து போகும் காணல் நீரும் நம்மோடு நடக்கும் காட்சி பிள்ளைகள். கருப்பு வெள்ளை கண்களில் பார்க்கும் காட்சிகள், கருப்பு வெள்ளை கண்களில் பார்க்கும் காட்சிகள் அனைத்தும் வண்ணமயம், இயற்கையான காட்சி பிள்ளைகள். கால புரட்டலில் நீங்கள் காணும் தொடர் காட்சி பிள்ளைகள். இந்த காகித புரட்டலில் படித்ததில் பிடித்தது தாயின் பிள்ளைகள். பத்திரப்பதிவு இல்லாமல் பணம் இல்லாமல் 10 மாதம் மட்டுமே பாதுகாப்பாக வாழலாம் தாயின் கருவறையில். நிலவு பிள்ளைகள். நிலவை பார்த்து சோறூட்டும் அம்மாவின் ஒரு பிடி சோறுக்காக ஏங்கியே தேய்கிறது நிலா. மரத்தின் பிள்ளைகள். காற்றே வந்து தாலாட்டு பாடினாலும் உறங்க மாட்டேன் என அடம்பிடிக்கின்றன மரங்கள். வார்த்தை பிள்ளைகள். வாயிலிருந்து வந்த வார்த்தை கைதிகள் அனைவரும் செவிச்சிறையில் அடைக்கப்பட்டனர். வெற்றி பிள்ளைகள். பிழையாய் தோல்வி உன்னை துரத்த திருத்தமாய் வெற்றியை நீ துரத்து. இவ்வாறு இயற்கையான நிகழ்வுகளை காட்சி பிள்ளைகளாக சித்தரிக்கும் இவரின் விதம் மிகவும் அருமையாக உள்ளது. சிறு பிள்ளைகள் செய்யும் பிள்ளைகள் எவ்வளவு அழகாக இருக்குமோ அதுபோல இந்த காட்சி பிள்ளைகள் தொகுப்பை எழுதி இருக்கிறார். நீங்களும் இந்த புத்தகத்தை படித்து வாழ்க்கையின் காட்சி பிள்ளைகளை ரசியுங்கள். நன்றி. அவர்கள் சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். கிருத்தியா ராம். சொல்றேன், என் ஒய்ஃப் லட்சாதிபதி மாதிரி என்னை ஆக்கிட்டா. இன்னொருத்த சொல்கிறேன், பெற என்ன. இன்னொருத்த சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி கோடீஸ்வரனாக இருந்தேன், இப்போ லட்சாதிபதி மாதிரி இருக்கேன். டாக்டரும் நர்ஸும் பேசிக்கிறாங்களா? நர்ஸு சொல்கிறாங்க, டாக்டர் நான் ஒரு பேஷண்ட்டுக்கு 2 மைக்கு ஊசி போட்டேன், ஆனால் மயங்கல அந்த பேஷண்ட். டாக்டர் சொல்கிறாங்க, நீ முதல்ல ஊசியோட விலைய சொல்லு, தானாகவே மயங்கி விழுந்துருவார். ஒற்றுமை வெல்லும். நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். நம்ம கையில் உள்ள 5 விரல் மாதிரி ஒன்றா இருந்தால் ஒரு பொருளை கூட தூக்க முடியும். கல்வி கற்கண்டு தெரியாததை தெரிஞ்சுக்கிறது தான் கல்வி. எதையும் ஒன்றிப்பல். எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து பார்த்து தான் முடிவெடுக்கணும். மற்றவருக்கு உதவி
படைத்தவனுக்கு நன்றி சொல்லுவோம், விவசாயிக்கு நன்றி சொல்லுவோம். பூச்செடி வளர்த்திருது. நம்ம வீட்டில் கொஞ்சமாச்சும் ஃப்ரீயாக இடம் இருந்தால் பூச்செடி வளர்க்கலாம். நிறைய இடம் இருந்தால் ஒரு மரம் கூட வளர்க்கலாம். வேர்க்க விளையாடு. வீட்டுக்குள்ள உட்காந்து செல்ஃபோனை பார்க்காம வெளியில் போய் ஓடி ஆடி விளையாண்டலாம். நல்லா வேர்க்கும், நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடலாம். நம்ம உடம்புக்கு நல்லது. வெள்ளை தமிழ் பயில், நம்ம தாய்மொழி தமிழ். அது படிக்க படிக்க வெள்ளமாக தித்திக்கும். மகிழமன்றம் வாங்க, எப்பவுமே மகிழ்ச்சியா இருங்க. நன்றி, வணக்கம். சிறப்பு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தன்யாஸ்ரீ. அப்புறம் பத்தியா எல்லாம் கையிலன்றாங்க. சொல்லு. ஆவணிக்கு அப்புறம் என்னது? ஆவணிக்கு அப்புறம். சரி, நன்றி. சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க தலைமை ஏற்றிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன பையன் அவன் தாத்தா கிட்ட கேட்டான், தாத்தா நான் ஃபியூச்சர்ல சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தாத்தா சொன்னாரு, வா நம்ம ஒரு பக்கத்தில் இருக்க நர்சரி கார்டனுக்கு போகலான்னு சொல்லி 2 மரக்கண்ணை வாங்கினாங்க. ஒன்று வீட்டுக்குள்ள பாட்டில் நட்டு வச்சாங்க, இன்னொன்று வெளியே தோட்டத்தில் மண்ணில் நட்டு வச்சாங்க. அதுக்கடுத்து அந்த 2 செடியும் நல்லாவே பராமரித்தாங்க. இப்போ அந்த பையன் டீனேஜர் ஆயிட்டான். திரும்ப அந்த தாத்தா கிட்ட கேட்கான், தாத்தா நான் சின்ன பிள்ளையில கேட்ட கேள்விக்கே நீ இன்னும் பதில் சொல்ல, இப்போ சொல்லு தாத்தா அப்படின்னு கேட்டான். தாத்தா சொன்னாரு, நம்ம நர்சரி கார்டன் போய் வாங்கணும், ஞாபகம் இருக்கா? அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தாங்க. வீட்டில் வச்சிருந்த அந்த செடி கொஞ்சம் தான் வளர்ந்துச்சு, ஆனால் வெளியே வச்சிருந்த அந்த செடி மிகப்பெரிய மரமான வளர்ந்துருந்துச்சு. இதான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னு தாத்தா சொன்னாரு. இந்த பையன் கேட்கான், புரியலையே தாத்தா. தாத்தா சொல்றாரு, நம்மளும் இந்த மாதிரி தான். நம்ம இந்த செடிக்கு நம்மளே தண்ணி எல்லாமே வளர்க்குறதுனால அது போராட்டமே இல்லாமல் வளருது. ஆனால் அந்த மரம் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி வெயில் மழையிலலாம் வளருது. நம்மளும் இந்த மாதிரி தான். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு இருந்தால் தெரிஞ்ச திங்ஸே பண்ணால் நம்மளால் வளர்ச்சி பார்க்க முடியாது. ஆனால் வெளியே போய் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் எதிர்கொண்டால் நம்மளால் நம்ம மேலே வளர்ச்சி பார்க்க முடியும். நன்றி. புத்தகம் புத்திமதி கூறும் பெட்டகம், புட்டியை ஆக்கும் நூலகம், பக்கங்கள் யாவும் அனுபவம், பக்குவம் கூட்டும் அனுதினம், மனக்கவலைக்கு மருந்தகம், மனது மூழ்கும் பெருந்தவம், படிக்க படிக்க வழக்கம் வரும், படித்த பிறகு வழக்கம் ஆகும். நன்றி. அப்போ அந்த லேடி சொன்னாங்க, ஹலோ இது கஸ்டமர் கேர்காரங்க தானே? ஆமாம், இப்போ இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த லேடி சொன்னாங்க, என்னோட 5 வயசு பையன் சிம் கார்டை மூழ்கிட்டாங்க. அதுக்கு அந்த கஸ்டமர் கேர்காரங்க சொல்கிறாங்க, உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. அதுக்கு அந்த லேடி சொன்னாங்க, சார் அதில் 10 ரூபா பேலன்ஸ் இருந்துச்சு சார், அவன் பேசும்போது அதுக்கு காலி ஆயிடுமா சார்? ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க. அவங்க காது டாக்டர் தானே சார்? பிரேக் சார், நீங்கள் உங்கள் கண்ணு பிரச்சனையை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னார், என்னோட கண்ணாடி காதிலே நிற்க மாட்டேங்குது சார், அதான் நான் காது டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு கார் டிரைவரும் ஓனரும் பேசிக்கிட்டாங்க. அதுக்கு அந்த ஓனர் சொன்னாங்களா, ஸ்டார்டிங் சேலரி நான் உனக்கு 2000 தரேன். அதுக்கு அந்த கார் டிரைவர் சொன்னார், சார் காரை ஸ்டார்ட் பண்ணவே 2000, அப்போ காரை ஓட்ட எவ்வளோ சார்? ஒரு கடைக்காரர் பேக்கரிக்காரரும் ஒருத்தரும் பேசிக்கிட்டாரு. ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ போட்ட கவர் ஸ்வீட் ஒன்று தாங்கங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு பேக்கரிக்காரரும் எடுத்து வந்தார். இன்னொருத்தர் அவர் சொல்கிறாரு, என்ன ஸ்வீட் இவ்வளோ ஸ்மெல் அடிக்கி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பேக்கரிக்காரர் சொன்னார், கவர் இப்போ போட்டது தான், ஆனால் ஸ்வீட்டு போன தீபாவளிக்கே போட்டதுங்க. நன்றி.
ஜாய்ஸ்ரீ. நான் இன்று கடுமையான உழைப்பை பற்றி பேச வந்துள்ளேன். சிலர் வாழ்வில் முன்னேற வேண்டும் என பேச்சியளவில் மட்டும் கூறிக்கொண்டிருப்பார்களே தவிர செயல்பாடு ஒன்றும் இருக்காது. அதற்கு காரணம் உழைக்கும் நோக்கம் இல்லாததுதான். நாம் ஒரு காரியத்தை எண்ணுவது பெரிதல்ல, அதை செயல்படுத்தியதற்கேற்ப உழைக்க வேண்டும். உழைப்பிற்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். எந்த ஒரு செயலும் உழைப்பினால் தான் நிறைவு பெறுகிறது. திருவள்ளுவர் கூட திருக்குறளில் உழைப்பின் பயனை பற்றி குறிப்பிடுகையில், ஓயாமல் உழைப்பவர்கள் விதியை கூட தூர விரட்டி விடுவார்கள் என குறிப்பிடுகிறார். அது மட்டுமின்றி உழைத்தால் உயரலாம், கடுமையான உழைப்பிற்கு ஈடிணை எதுவும் இல்லை என்று உழைப்பின் பயனையும் பெருமையும் அறிந்தே கூறியிருக்கிறார்கள். நமது கடுமையான உழைப்பிற்கு எதையுமே ஈடாக்க முடியாது. பொறுமையோடு உழைத்தால் நிச்சயமாக ஒரு நாள் உயரலாம். உழைத்தால் வெற்றி நம் வீட்டு வாசல் கதவை தட்டியே தீரும் என்பது நிரூபித்தவர் ஐசாக் நியூட்டன். ஒரு முறை உலகின் மிகப்பெரிய பணக்காரரான ராக்பெல்லரிடம் தங்களின் முன்னேற்றத்தின் ரகசியம் என்னவென்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் கடுமையான உழைப்பு என்பதுதான். வெற்றி உருவாக்குவதில் உழைப்பு மிகப்பெரிய மூலதனம். அறிவு சார்ந்த உழைப்பானது முடியாது என்பதை கூட நம் கைப்பிடியில் கொண்டு வந்து சேர்க்கும். ஒருவனுடைய உழைப்பு அவன் எதிர்பார்த்த பலன் உடனே கிடைக்காமல் இருக்கலாம். பலன் கிடைக்கவில்லை என்று மனம் தளர்ந்து உழைப்பதை விட்டுவிடக் கூடாது. நன்றி. தொடர்ந்து ராஜமீரா. மகனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மகன் சொன்னா பழி ஓடிடம் பாவம் ஓடிடம் என்பது சரிதான் போல. அதுக்கு அப்பா கேட்டாரு, என்னடா சொல்ற? அதுக்கு மகன் சொன்னா, பின்ன என்னப்பா, நீங்க தப்பு தப்பா ஹோம்ஒர்க் போட்டு தரீங்க, வாத்தியார் என்னெல்லாம் அடிக்கிறாரு. 3 பேர் ஒரு பைக்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு டிராஃபிக் போலீஸ் கையை காட்டி நிறுத்த சொல்றாரு. அப்ப அந்த பைக்ல இருந்த ஒருத்தர் ரொம்ப கோவமா, யோ ஏற்கனவே 3 பேர் உட்கார்ந்துருக்கோம், இதுல நீ எங்கேயா உட்காருவ என்று கேட்டான். இது எப்படி இருக்கு? 2 பெண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல் பெண் சொன்னாங்க, நானும் என் கணவரும் ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம். அதுக்கு 2வது பெண் கேட்டாங்க, அப்படி இருந்த நீங்க எப்படி பிரிஞ்சீங்க? அதுக்கு முதல் பெண் சொன்னாங்க, சாப்பிட்ட தட்டை யார் கழுவுறதுன்னு வந்து சண்டையால தான். என்னதான் கூகுள் பெரிய சர்ச் வெப்சைட்டாக இருந்தாலும் கோவிலில் காணாமல் போன செருப்பை தேடித்தர முடியாது. யோசிங்க யோசிங்க, நல்லா யோசிங்க. கோழி போட்ட முட்டையிலிருந்து இன்னொரு கோழி வரும், ஆனால் வாத்தியார் போட்ட முட்டையிலிருந்து இன்னொரு வாத்தியார் வருவாரா? படித்ததில் பிடித்தது. மொழிகள் 1000 இருப்பினும் மௌனம் மட்டுமே அழகாய் பேசுகிறது, யாரையும் புண்படுத்தாமல். நன்றி. மகிழ்வோர் மன்றத்துக்கு வாங்க, மகிழ்ச்சியா போங்க. சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார். சொன்னாங்களா, சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க, சாப்பாடு டேஸ்டே தெரியாது. அதுக்கு கணவர் சொன்னாரா, சாப்பாடு டேஸ்டா இருந்தா நான் ஏண்டி டிவியை பார்க்க போறேன். 2 தோழிகள் பேசிக்கிட்டாங்களா. முதல் தோழி சொன்னாரா, உன் கணவர் எதுக்கு எப்போ பார்த்தாலும் டிக்ஷனரியை பார்த்தே சிரிக்காரு. அதுக்கு 2வது தோழி சொன்னாங்களா, ஏன்னா அவர் எப்பயுமே அர்த்தத்தோட தான் சிரிப்பாராம். ஆசிரியரும் மாணவரும் கொஞ்சம் பிரேக் விட்டு சொல்லு. ஆசிரியரும் மாணவரும் பேசிக்கிட்டாங்களா. ஆசிரியர் சொன்னாங்களா, மாணவர்களே நீங்க எல்லாம் வைரங்கள். அதுக்கு மாணவர் சொன்னாரா, நீங்களும் வைரம் தான் டீச்சர். அதுக்கு டீச்சர் கேட்டாங்களா, எதுக்கு அப்படி சொல்ற? அதுக்கு மாணவர் சொன்னாங்களா, ஏன்னா ஒரு வைரத்தால தான் இன்னொரு வைரத்தை அறுக்க முடியும். 2 நண்பர்கள் பேசிக்கிட்டாங்களா. முதல் நண்பர் சொன்னானா, நான் என்னோட காதலை ரொம்ப லேட்டா சொல்லிட்டேன் போல. அதுக்கு 2வது நண்பன் கேட்டானா, எதுக்கு இப்படி சொல்ற? அதுக்கு அந்த நண்பன் சொன்னானா, ஏன்னா நான் என்னோட காதலை சொல்லும் போது அவளோட பேரன் பார்த்துட்டான். கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களா. மனைவி சொன்னாங்களா,
ஏங்க எனக்கு ஜாதகப்படி அறிவு ரொம்ப ஜாஸ்தியா, அதுக்கு கணவர் சொன்னாரா? இப்ப தெரியுதா? இதுக்கு தான் நான் ஜாதகத்தெல்லாம் நம்புறதே இல்லை. கணவரும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களா? மனைவி சொன்னாங்களா, ஏங்க நான்லாம் காலேஜ் படிக்கல, மார்வேஷ போட்டியில அரைக்கு வேஷம் போட்டு போனதுக்கு எனக்கு 2வது பரிசே கொடுத்துட்டாங்க தெரியுமா? அதுக்கு கணவர் சொன்னாரா, நீ அரைக்கு வேஷம் போடாம சும்மா போயிருந்தா உனக்கு பரிசே கொடுத்துருப்பாங்களே. நன்றி, வணக்கம். சரி சரி. கார்த்திகை. ஜோக்ஸ். கணவனும் மனைவி பேசிக்கிட்டாங்களாம். கணவர் சொன்னாரா, 30 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் உன் சமையல ஒரு மாற்றம் தெரியுது. அதுக்கு மனைவி கேட்டாங்களா, என்ன மாற்றம் தெரியுது? அதுக்கு கணவர் சொன்னாரா, முந்தி சாப்பாட்டுல கருப்பு முடி விழும், இப்ப சாப்பாட்டுல வெள்ளை முடி கிடக்கு. 2 நண்பர்கள் பேசிக்கிட்டாங்களாம். முதல் நண்பை சொன்னானா, பொண்ணு கிளி மாதிரி இருக்குன்னு. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட தப்பா போச்சு. அதுக்கு 2வது நண்பை கேட்டானா, ஏன் என்னாச்சு? அதுக்கு முதல் நண்பை சொன்னானா, பேசுனதையே பேசி என் உசுரை வாங்குறா. கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களாம். மனைவி கேட்டாங்களா, நீங்களாவது சொல்லக்கூடாதா உங்க கணவருக்கு பார்த்த பொண்ணு நல்லாவே இல்லைன்னு? அதுக்கு கணவர் சொன்னாரா, நான் ஏன் சொல்லணும், பாவி பைய அவன் எனக்கு சொன்னானா. நன்றி. மயிலூர் மன்றத்துக்கு வாங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஒரு பேச்சாளர் மேடையில் பேசிட்டு இருந்தபோது திடீர்னு எல்லார்ட்டைட்டும் பலூன் கொடுக்க சொன்னார். எல்லாரும் பலூன் அடிச்சது அப்புறம் பேச்சாளர் சொல்கிறாரு, இந்த பலூன் அடிச்சிருச்சா அதில் ஒன்று நேம் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் நேம் எழுதிட்டாங்க. நேம் எழுத அப்புறம் பேச்சாளர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ போய் அந்த பலூன்லாம் ஒரு பக்கத்தில் அறையில் போய் போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் போய் போட்டுட்டு வந்துருக்காங்க. இப்போ பேச்சாளர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் போய் அந்த உங்கள் பலூனை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் போய் 1 மணி நேரமாக ஆச்சு, அவரோட பலூன் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அடுத்து அந்த பேச்சாளர் வர சொல்லிட்டாரு. இப்போ சொல்கிறாரு, இப்போ நீங்கள் போய் ஒவ்வொரு பலூன் எடுத்து பேரை படித்து அவன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 10 நிமிஷம் அவன் பலூனில் அவன் கையில் போய் கிடச்சிருச்சு. இதான் வாழ்க்கை. அந்த பேச்சாளர் சொல்கிறாரு, இதான வாழ்க்கை. நம்ம எந்திரிச்சு ஓடி போனாலும் நம்ம கையில் வந்து பொருள் கிடைக்காது. மற்றவர்கிட்ட அந்த சந்தோஷத்தில் கொடுக்கும் போது நம்மகிட்ட அந்த தேவையான பொருள் நம்ம கையிட்டே கிடைச்சிது. ஆனால் நம்ம மகிழ்ச்சி நம்மளுக்கு தேடி எங்கேயுமே போக தேவையில்லை. இந்த மகிழ்வோர் மன்றம் வந்தால் போதும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். நன்றி, வணக்கம். சிறப்பு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வணக்கம். தம்பி கேள்வியை கேட்கணுமா? தேச தந்தை மகாத்மா காந்தி, மணிக்கம் ஜவஹர்லால் நேரு, கர்ம வீரர் காமராஜர், கலைஞர், பாரதியார். நீ எல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், நாங்கள் சொல்லிக்கிடுவோம் அப்படிங்க. நான் கேட்க வேண்டாமா? நீ ஏன் சொல்லிடுவியா? சொல்லு, நீ சொல்லு. வெரி குட். தொகை அது ஒர்க்காகுது இல்ல. முண்டாசு கவிஞர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், தமிழ் தாத்தா சுவாமிநாராயண், வைக்கம் வீரர், பெரியார், மூதறிஞர் ராஜாஜி, கவி சக்கரவர்த்தி, சொல்லின் செல்வர், இரும்பு மனிதர், வல்லபாய் பட்டேல், முத்தமிழ் காவலர், விஸ்வநாதர், தமிழ் தென்றல், கல்யாண சுந்தரனார், குருதேவ், ரவீந்திரநாத் தாகூர், நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், கப்பலோட்டிய தமிழன், சிறுவர்ணார். வெரி குட்.
அனைவரும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க. அவருக்கு பாருங்க திகழ்ச்சி போய் தலைமையேற்றிருக்கக்கூடிய பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் சிறப்பு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார். ஒன்றாவது படிக்கிறேன். என் தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும். சுற்றுச்சூழல் பல காரணத்தினால் மாசடைந்து வருகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது கடமை. நன்றி. இறகு போடாது. ஆமா மேம், அதுக்கு தமிழ் தெரியாது. சரி, இதுக்கு பதில் சொல்லு. ராமாயணத்துல வில்லு உடைச்சது யாரு? எதுக்கு அதுக்குற? உங்க மேல சத்தியமா அது நான் இல்ல மேம். எதுவும் பண்ணி தலைக்க. வீட்டு பாடமாச்சு முடிச்சியா? மேம், நான் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் மேம். நீங்க வீட்டு பாடம் தானே செய்ய சொன்னீங்க, ஹாஸ்டல் பாடம் இல்லையே. அறிவை பெருக்குறடா. அறிவை பெருக்குனால வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அறிவை பெருக்கணும் சொன்னீங்களே, ஆனா 2ஆலயா இல்ல 4ஆலயா சொல்லலையே மேம். நீ திருந்தவே மாட்டேன். இந்த பீரியட் ஃபுல்லா நீ விளையாடுனாதான் உனக்கெல்லாம் அறிவு வரும். அப்ப இவங்க சொல்லி கொடுத்தா அறிவு வராது போல. இது வெறும் நகைச்சுவைக்காக மட்டும்தான். உங்க ஆசிரியர்களால தான் நாங்க இங்க நிக்கிறோம். ஏதாவது தப்பு இருந்தால் எங்களை மன்னிக்கவும். நன்றி, வணக்கம். வெரி குட். தலைமை வைத்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் சிறப்பு பரிசினை வழங்குகிறார்கள். இப்பொழுது நான் பாட்டு பாட போகிறேன். எவ்வளவு அழகான பாட்டு. யார் 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 தொங்க விட்ட சட்டையை தூக்கி கீழே போட்டவன் யார் யார் யார்? எழுதி வைத்த தாள்களை இங்கும் அங்கும் இறைத்தவன் யார் யார் யார்? அசைந்து ஆடும் மரங்களை ஆட்டி விட்டு சென்றவன் யார் யார் யார்? ஜன்னல் கதவை பட்டன சாட்டி விட்டு சென்றவன் யார் யார் யார்? கண்டுபிடிக்க முடியுமா காண முடியாத காட்சிதான். நன்றி. சத்யரூபிணி மனைவி சொல்றாங்க, உங்களை பார்க்காமலே கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன், நான் தான் தியாகி. அதுக்கு கணவன் சொல்றாங்க, உன்னை பார்த்ததுக்கப்புறமும் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்ல, நான் தான் பெரிய தியாகி. அதிகமாக உனக்கு இந்த ஷோக்கு நிறைய வரவேற்பு இருக்கேம்மா. அங்கே ஒரு 5 ஆண்கள் நல்லா உற்சாகமாக கைதட்டினாங்க. சரி. ஒரு கவிதை சொல்லுன்னு சொன்னா அவ பேரை சொன்னேன், அவ மூஞ்சில வெக்கம் வந்தது. இன்னொரு கவிதை சொல்லுனா அவ தங்கச்சி பேரை சொன்னேன், என் மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சு. இதெல்லாம் தேவையா? மேடம், நாங்க சோப்பு கம்பெனில இருந்து வரோம், நீங்க துணி துவைக்க எதை யூஸ் பண்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, வேற யாரு, என் கணவர் தான். 2 பேர் பேசிக்கிட்டாங்களா. ஒருத்தன் கேட்கான், ஏண்டா மனைவிக்கும்
மனைவிக்கும் மலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்னன்னு தெரியுமாடா? அதுக்கு அவன் யோசிச்சுட்டு தெரியலடா நீயே சொல்லு அப்படின்னா. அதுக்கு அவன் சொல்கிறான், ரெண்டுமே எப்படா வரும்னு எதிர்பார்ப்போம், வந்தக்கப்புறம் ஏண்டா வந்துச்சுன்னு யோசிப்போம். தத்துவம்: நல்லதை கூட்டு கெட்டதை கழி அன்பை பெருக்கு இவ்வாறு வாழ்க்கையை வகுத்துக்கொள். நன்றி. என் சுபையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த மாணவி. எந்த வகுப்புமா படிக்கிற? 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவி என் சுபையாபுரத்தில் படிக்கிறாங்க. 1330 திருக்குறளையும் மனப்பாடமாக வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி கேட்டாலும் சொல்லுவாங்க, என் கேட்டாலும் சொல்லுவாங்க, அதிகாரம் கேட்டாலும் சொல்லுவாங்க, அதிகாரத்தில் எத்தனாவது பாட்டு அப்படின்னு கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. எனவே நம்ம கேள்விக்கு தயாராக இருக்கணும், அவங்க பதில் சொல்ல தயாராக இருக்காங்க. மகிழ்மன்றத்தை சார்ந்த பக்கத்தில் மைக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் பக்கத்தில் வை. மகிழ்மன்றத்தை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் அக்ஷயா. நான் சுபையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். திருக்குறளிலே என் சொன்னால் குரலையும் குரல் சொன்னால் என்னையும் என்ற அடிப்படையில் நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளேன். ஏதாவது ஒரு நம்பர் அல்லது அதிகாரம்? 7. அதிகாரம் இல்வாழ்க்கை. மக்கள் பேர் அதிகாரத்தில் 5வது பாட்டு. மக்கள் மெய்த்தீண்ட உடற்கு இன்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செழிக்க. 65வது குறள் 7வது அதிகாரம் மக்கள் பேரு அறத்துப்பால். அப்பா, ஒரு கேள்வி கேட்டா 5 பதில் சொல்லி செவுல அடிச்ச மாதிரி சொல்றாரு. வெரி குட், வாழ்த்துக்கள். அடுத்து நீங்க தான் கேட்கணும். 293. தன்னெஞ்சு அறிவது பொய்த்த பின் தன்னெஞ்சு அறிவது பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை 293 30வது அதிகாரம் வாய்மை அறத்துப்பால். அருமை. வேற 56. இன்னொரு முறை சொல்லணும். இன்பம் இடையாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்தில் துன்பங்கெளி. 37வது அதிகாரம் அவா அறுத்தல் அறுத்துப்பால். நீங்க உங்க கரவொலி எழுப்பினா தான் கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு உற்சாகமா இருக்கும். ஏன்னா ஒரு 8ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவி இவ்வளவு விஷயத்தை சொல்றது பெரிய விஷயம். 8வது அதிகாரம் அன்புடைமை. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ற வையகத்தின் இன்புற்றாய் எய்தும் சிறப்பே. 8வது அதிகாரம் அன்புடைமை அறுத்துப்பால். அழுக்கால் என ஒரு பாவி திருச்செற்று தீடு உய்த்துவிடும். 168 17வது அதிகாரம் அழுக்காராமை அறத்துப்பால். 510 510 510
தேரான் தெளிவும் தெரிந்தார்கன் அயிரவும் தீரா இரும்பை தரும். 510 54 அதிகாரம் தெரிந்து தெளிதல் பொருட்பால். புல்லறிவு தம்மையின் குற்றம் அறியாவலி. 85வது அதிகாரம் புல்லறிவாண்மை பொருட்பால். உங்களுடைய பலத்த கரவொலியை பாராட்டுகளாக தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த மாணவியை பாராட்டி அக்ஷயாவை பாராட்டி மகிழ்வோர் மன்றம் சார்பில் இளம் சாதனையாளர் விருதினை வழங்கி சிறப்பிக்கின்றோம். அந்த மாணவிக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் மேடைக்கு வரும். இனிய மாலை வணக்கம். என் பெயர் மா பவித்ரா. திருக்குறள் என் சொன்னால் குறளும் குறள் சொன்னால் என்னும் அதிகாரம் சொல்லும் குறளையும் சொல்வேன். மறை சொல்லுங்க. 250. வலியரும் தன்னை நினைக்க தான் தண்ணி வெளியரும் செல்லும் இடத்து. 25வது அதிகாரம் அருளுடைமை பொருட்பால். அறத்துப்பால். 1234. 1 2 3 4 வரிசையா கேட்கிறீங்களா? பலகுடை நீளம் தம் குடை கீழ் காண்பார் அழகுடை நீர் அல்லவர். 104வது அதிகாரம் உளவு பொருட்பால். 6ஆம் வகுப்பு மாணவி. 1325. 1325. தவறிலர் ஆயினும் ஊடுதல் தவறிலர் ஆயினும் ஊடுதல் தவறிலர் ஆயினும் உடைத்து. 120 அதிகாரம் ஊழல் வகை காமத்துப்பால். 767. 767. சொல்லும் இசை வேண்டி வேண்டா வீரர் கலையாப்பு காகே நிறுத்து. 78வது அதிகாரம் படைச்செருக்கு பொருட்பால். மறை சொல்லுங்க. 596. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளர் மற்றும் தள்ளாமை தளிரும் நீர்த்து. 60வது அதிகாரம் ஊக்கமுடைமை பொருட்பால். அருமை. பாப்பா மடி உள்ளாள் என தொடங்கும் திருக்குறள். மடியுளான் மாமுகடி என்ப மடியிலான் தாழுனான் தாமனேரால். 62வது அதிகாரம் ஆளுடைய உடைமை பொருட்பால். மறை சொல்லுங்க. 187வது குறள். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பன் அகச்சொல்லி நட்பாளர் தேற்றாதவர். 19வது அதிகாரம் முருகூராமை அறத்துப்பால். முதல் குறளும் கடைசி குறளும் சொல்லுமா? ஃபர்ஸ்ட் குறள். முதல் குறள் 1 கடைசி 1330. முதல் குறள் கடைசி கடவுள் வாழ்த்து. அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதிவும் முற்றே உலகு. ரைட். 1330. ஊடல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரிய. அருமை. பாப்பா, இந்த 1330 திருக்குறள்ல உனக்கு பிடிச்ச திருக்குறள் என்னமா? நன்றி மறப்பது நன்று என்று நன்று அல்லது அஞ்சே மறப்பது நன்று. அருமை. 108வது குறள் 11வது அதிகாரம் செய் நன்றி அல்லது அறத்துப்பால். இதான் முக்கியம். எதுக்காக அந்த குறள் பிடிச்சிருக்கு உனக்கு? நன்றினா
அதை மறக்கூடாதுன்னா சரி சரி. 88. 88. பரந்தோவி பச்சடியார் என்பது விழுந்தோவி வேள்வி தலைப்படாதார். 9வது குறள் எழுந்தோம்பல் அறத்துப்பால். இந்த 1330 திருக்குறளையும் எவ்வளவு நாள் பயிற்சி எடுத்தீங்க படிக்கிறதுக்கு மனப்பாடமா? 8 மாசம் எடுத்திருக்கேன். 8 மாசம். 8 மாசமா தொடர்ச்சியா பயிற்சி எடுத்து அந்த தமிழாசிரியர் வந்து பயிற்சி கொடுத்துருக்கிறார். 8 மாசம் பயிற்சி எடுத்து வந்திருக்காங்க. சார் இது எத்தனாவது பொண்ணு சார்? உங்க பள்ளியில இருந்தே நிறைய மாணவிகளை அனுப்பியிருக்கீங்க. 16. நீங்கள் 16 பெற்று பெறுவார்கள் வாழ வாழ்த்துகிறேன். இந்த மாணவி வந்து 16வது மாணவி. அவங்க பள்ளியிலே 8 மாசம் 2 மாணவிகளையா தேர்ந்தெடுத்து அந்த மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்து அரசினுடைய உதவித்தொகையும் வாங்கி கொடுக்குறாரு தமிழாசிரியர் திரு ராஜசேகர் அவர்கள். அவருடைய சாதனை வந்து பாராட்டுக்குரியது. இந்த மாணவியை பாராட்டி மகிழ்வோர் மன்றம் இளம் சாதனையாளர் விருதை வழங்கி சிறப்பிக்கிறது. சுவாமி விவேகானந்தர் கூறியது போல உன்னுள் தெய்வீக சக்தி ஒளிந்து கிடக்கிறது, அதை வெளிக்கொண்டு வருவதான் உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய மனத்தில் அதை நிலைநிறுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதற்கான ஒரு சிறிய பாடல். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரிதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்களானதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நன்றி. உங்களுடைய பலத்த கரவொலியோடு அவர்களுக்கு வரவேற்பினை வழங்கி சிறப்பிக்கின்றோம். வருகை இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சென்னையிலிருந்து வருகை இருந்திருக்கிறார். அவரை வந்து சன் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். குறிப்பாக கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும். இப்போ சமீபத்தில் ராஜபாளையத்தில் கல்யாண மாலை நிகழ்ச்சி ஷூட்டிங் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியில் அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. பெரும்பாலும் அந்த கல்யாண மாலை நிகழ்வில் அவங்க வந்து ஒரு அணியில் பேசுவாங்க. முதல்ல கூப்பிட்டுருந்தோம், வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இப்போ வந்தாங்க. இப்போ வந்திருக்காங்க. இப்போ அவங்க பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து மகிழ்ச்சியாய் வாழ என்ற தலைப்பில்
அவர் தன்னுடைய மகிழ்வுரையை தருமாறு உங்கள் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் கோவில்பட்டி கல்வி மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவி கவுனியன் மெட்ரிக் பள்ளி மாணவி வி ராஜஸ்ரீ. நம்ம பெற்றோர் வந்திருக்காங்களா, பேரண்ட்ஸ் வந்திருக்காங்களா, அவர் சொல்லுங்க. இளம் சாதனையாளர் விருதினை வழங்கி சிறப்பிக்கின்றோம். பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் கோவில்பட்டி கல்வி மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவி சென்ட் பால்ஸ் மெட்ரிக் பள்ளி மாணவி ஜெசிகா கிரேஸ். பேரண்ட்ஸோட வாங்க, கைதட்டு காணாது உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காமராஜ் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளியினுடைய முதல்வர் மதிப்பிற்குரிய முனைவர் KR சசிகலா அவர்களுக்கு மகிழோர் மன்றத்தின் சார்பில் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார் மன்ற காப்பாளர் திரு துரைராஜ் அவர்கள். முன்னிலை வைக்கக்கூடிய யோகா ஆசிரியை மதிப்பிற்குரிய யோகா ஆசிரியை அவர்களுக்கு மன்ற காப்பாளர் திரு செல்வின் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். காப்பாளர் திரு சேர்மதுரை அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார். சொற்றுணை வேதியன் கொஞ்சம் தூக்கலாம். சொற்றுணை